வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். நேத்து ஈரோட்ல நடந்த கூட்டத்துல, ஆய்வு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமிட்ட தினகரன சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன மாரி, அந்த ஊழியர் கூட சொல்ட்டாங்க. அதுக்கு அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் இன்னொரு கட்சிக்கு பொதுச் செயலாளரா இருக்காரு அப்படின்ட்டாரு. சேர்ப்போம், சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற எந்த பதிலுமே இல்ல. ஆக மொத்தத்துல சசிகலாட்ட கூட ஒரு 25 நாளா பேச்சுவார்த்தை தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. சசிகலாட்ட, தினகரன்ட்ட அவங்கலாம் தீவிரமா நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு இடையில டெல்லி வேற போறாராம் எடப்பாடி பழனிசாமி. அப்படிங்கிற செய்தி வேற நமக்கு கிடைச்சிருக்கு. எது எப்படி இருந்தாலும், கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றதுங்கிறது எப்படி எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா, ஒரு லீடருக்கு உண்டான, ஒரு தலைவருக்கு உண்டான கவர்ச்சிங்கிறது சில காலம் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு மேற்கொண்ட ஒரு ஆள் கவர்ச்சியான ஆள் வந்துட்டா, இந்த கவர்ச்சி அடிபட்டு போகும். இதுதான் உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களா இருந்துகிட்டே இருக்கு. இங்க மட்டும் இல்ல. எல்லா நாட்டிலயும் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மாநிலத்திலயும் இப்படித்தான் நடந்துகிட்டே இருக்கு. அதன் அடிப்படையில தான் விஜய் வந்தவுடனே இவங்க கவர்ச்சி எல்லாம் செல்லாததாகி போச்சு. யாரு எடப்பாடி பழனிசாமி செல்லாதாகி போனாரு. ஸ்டாலின் கூட செல்லாதாகி போனாரு. ஆக மொத்தத்துல இவங்க செல்ற காசா மாத்தணும்னு சொன்னா, யாரு செல்லக்கூடிய காசா அவங்கள மாத்தணும்னு சொன்னா, சரீர மழைய தடுத்து நிப்பாட்டணும். அது அப்புறம் வளருது, மழை வளருது, வளரல அப்படியே நிக்குது, நிக்குது அது வேற விஷயம். இப்ப அதிமுகங்கிறது, திமுகங்கிறது மழை சரிஞ்சுக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா. இத பூராமே ஆள் போட்டு, பேரம் பேசி தொடர்பு வச்சு, ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர போட்டு தொடர்பு வச்சு, எங்க கட்சிக்கு வாங்க, எங்க கட்சிக்கு வாங்கன்னு தவகக்காரங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது வெளிய தெரியல. இவங்க போய்க்கிட்டு வேற ஆளுங்கட்சியில பேச விட்டு, அவங்க போலீஸ் இருக்க விட்டு டக்குன்னு எங்க கட்சியில நீங்க பேசுறீங்க, வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி மேல கேஸு, திருநாவுக்கரசு மேல கேஸு, கார்த்திக், ரமேஷ் இப்படி 8 பேர 9 பேர் மேல போச்சு உள்ள போட்டு அடைச்சிட்டாங்க. ஆக இவங்ககிட்ட போலீஸ் இல்ல. இவங்களும் ரெக்கார்டா பண்ணணும். இதுவும் ரெக்கார்டு பண்ண தெரியல. இவங்களால அரசியல்ல இருந்திருக்காங்க, இவங்க ரெக்கார்டு பண்ணல. அவங்ககிட்ட போலீஸ் இருக்க கண்டு அதை பண்ணி இதை பண்ணி இருக்கக்கூடிய ஆட்சியை கௌரவம் பண்றதுக்கு அவங்க என்னென்ன தில்லாலங்கடி வேலையோ அது பூரா அவங்க பூரா எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆதவர்ஜின்னு எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு அதிமுகங்கிற ஒரு சரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மலையை தூக்கி நிப்பாட்டணும்னா பக்கத்துல பெரிய மலையை தூக்கி வைக்கணும். அந்த மலை சசிகலாவா? நான் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். நான் சசிகலாவுக்கு வேலை பார்த்தோம். இந்த சட்டசபையில சசிகலாவுக்கு தான் நாங்க வேலை பார்த்தோம். ஆனா வேலை பார்த்ததுக்கு தான் உண்மை பேசணும். இப்ப விஜய்க்கு நிகரான பிகரு சசிகலான்னு எடுத்துக்கிற முடியுமா? எடுத்துக்கிற முடியாது. சரி, தினகரன் விஜய்க்கு நிகரான பிகர் தினகரன் எடுத்துக்கிற முடியுமா? இல்ல. காலம் மாறிடுச்சு. இப்ப வேற ஒரு ஜெனரேஷனுக்கு போயிருச்சு. 7, 8 வருஷத்துல விஜய் வர்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி அரசியல் இருந்துச்சு. இப்ப வேற மாதிரி அரசியல் போய்கிட்டு இருக்கு. அதனால தினகரனும் எடுபடி ஆகாது. சசிகலாவும் எடுபடாது, தினகரனும் எடுபடாது. ஆக மொத்தத்துல என்ன பண்றது? இவங்க 2 பேரும் இல்ல. இவங்க வந்தாலும் பிரிவாங்க, அல்ல இவங்க வந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாது. இதுக்கு என்ன அப்புறம் மாற்று வழி என்ன? அண்ணாமலையோட பேசிக்கிட்டு இருக்கதா ஒரு செய்தி வந்துச்சு. அதுவும் இல்ல அப்படின்னு முனியசாமி சொல்லிட்டாரு. அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டாரு. அப்ப நான் வேற யார் பேசிக்கிட்டு இருக்கியா? ரஜினியோட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா ரஜினிகாந்த் அரசியல் உடைய வேலைகளை தொடங்கிட்டதா எங்களுக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் வருது. அரசியல்ல அடிப்படை வேலைகள்லாம் ரஜினிகாந்த் தொடங்கிட்டாராம். சும்மா இல்லைன்னா சொல்ல முடியாது. வேலை நடந்துகிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் போயஸ் தோட்டத்துல அவருடைய வீட்டுல அடிப்படையான வேலைகள் ரகசியமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரகசியம் எங்களுக்கும் தெரியும். ஆனா வேற யாருக்கு தெரியுதா தெரியலன்னு எங்களுக்கு தெரியல. அவர் இதுக்கு மேல ஒரு படம் கூட பூஜை பண்ணாங்க. தருமுறை ஏதோ ஒரு படம் ஒண்ணு போனாங்க. படத்தை பத்தினே செய்தி சொல்லணும் ரஜினிகாந்த். எதையே பேசினா நான் பேசினாலும் பொல்லாப்பு, பேசாட்டாலும் நீ என்ன வாயில குளக்கட்டையா வச்சுக்கிட்டு இருக்க? இது தேவையா? ரஜினிகாந்துக்கு இது தேவையாங்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனை? தர்மர் படத்தை பத்தி இத்தனை சினிமா உலகத்தை பத்தி இந்த படம் நல்லா ஓடிச்சு, இந்த படம் ஓடலை, இது வாச்சிச்சு, இது வாய்க்கல, எதிர்காலத்துல இப்படி இருக்கு, நல்லா ஓடும், ஓடலை, இப்படிங்க நீங்க படத்துக்குள்ளேயே வரணும். இதை விட்டுப்புட்டு ஏன் போட்டு குழப்புறிய? உங்க மனசுக்குள்ள இருக்கிறத டப்புன்னு வெளியேற்ற வேண்டியான இதுல என்ன இருக்கு? ஓட்டு போட்டா போடுறேன், போடலன்னா போறேன், இவ்வளவுதானே. என்ன பண்ண போறேன்? ரஜினிகாந்த் வர்றேன்ட்டு இப்போ வந்துட்டுப்பா. ஓட்டு போட்டா போட்டு, போடனா போ. நான் அரசியல் வர்றேன் இப்படி சொல்லிட்டு போனேன். நான் வாயை திறந்தாலும் தப்பு, வாயை திறக்கணும்னா குளக்கட்டையா வச்சிருக்கீங்க இப்படின்னு கேட்பாங்க. அப்படியாக்கும் இப்படியாக்கும் பேசலைன்னா யாரும் திருப்திப்படுத்த முடியாது. நமக்கு உண்டான ஆளை திருப்திப்படுத்த முடியாது. சரி, நமக்கு நேசிக்கிற ஆளுகளை நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு விரும்புவோம்னு தெரியாது. எதையே சொல்றாரியா போட்டு குழப்புறாரியா போட்டு. உங்களை மனசுக்குள்ள என்னதான் இருக்கு? என்ன பிரச்சனை சொல்லுங்க. பட விழாவுக்கு நீங்க பேசுனதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பட பூஜை விழா பண்றீங்க, தருமாறு ஒரு பூஜை விழா பண்றீங்க. ஆனா நீங்க பேசின பேச்சுக்கு எதுக்கு? என்ன உங்க மனசுக்குள்ள என்ன சொல்ல வரியா? அதை சொல்லுங்க போது டக்குன்னு சொல்லணும்ல. நீங்க ஒண்ணுமே பேசல. ஆனா உங்க வீட்டுல அரசியல் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் வேலை நடக்கல சொல்லிவிடும் பார்க்கலாம். நடந்துகிட்டே இருக்கு. அது எப்போ பொங்கி எழும் அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஆனா வேலைகள் ரகசியமா யாருக்குமே தெரியாம முதல் கட்ட வேலை பூரா நீங்க முடிச்சிருக்கீங்க. ரஜினிகாந்த் பொண்டாட்டி வேலை பூரா முடிச்சிட்டாங்க. நீ வரக்கூடாத ஆள் கிடையாது. வரலாம்.
அது எதுக்கு பயந்துகிட்டு எல்லாம் ஒளிஞ்சு பால் குடிக்கிற வேலை என்ன வேலை? டக்குன்னு வர்ற இவ்வளவு நாளா வரேன்னு நினைச்சு வர முடியல. இன்னைக்கு வந்துட்டேன். என்ன பண்றது? சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஆசபாசங்கள் இப்பதான் எனக்கு ஏற்படுது. இப்பதான் மக்களை பத்தி எனக்கு தெரியுது. இப்பதான் இப்படி ஒரு மாற்றம் மக்கள் விரும்பிட்டா நான் கடல் கடந்து கூட ஏரோப்ளேன் பறந்து கூட இன்னொரு தீவுக்கு போவேன் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. ஏதாவது சொல்ல வேண்டியானே, அதனால என்ன இருக்கு? எவர் பிடிமானத்திலே எவர் உலகத்துல நேர்மையா வாழ்றவரு, எவர் நேரம் வரவரு, வாழ்க்கைன்னா அப்படிந்தேயா. ஒரு கட்டத்துல அப்படி இருக்கலாம், ஒரு கட்டத்துல இப்படி இருக்கலாம். அதனால என்ன பண்றது? என் மனசுல இருக்குது, நான் வர்றேன், அரசியலுக்கு வர்றேன், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இதுக்கு எதுக்கு சுத்திக்கிட்டே அங்கன ஒரு காலு இங்கன ஒரு காலுங்க, இப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு இது தேவையற்ற பேச்சு. அதனால சசிகலா அரசியல்ல வந்து அதிமுக நுமுக்க முடியாது, நுமுக்கவே முடியாது. என்ன நடக்கவே நடக்காது. அப்ப தினகரன் வந்தாலும் அதுவும் நடக்காது. உங்க அதிமுக கட்சி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா ரஜினிகாந்தை தவிர வேற உங்களுக்கு மாற்று வழியே கிடையாது. பாத்துங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் அதிரடியா கொண்டாடணும். அதையும் பாத்துக்குங்க. ரஜினிகாந்தை நீ சீக்கிரம் பேசணும். அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, வச்சுக்கிட்டு இருக்காரு, ரகசியமா வேலை பார்க்கிறாரு, தனி கட்சி தொடங்குறாரா, அதிமுகவுக்கு வராரான்னு எனக்கு தெரியாது. ஆனா அரசியல் அவர் இறங்குறதுக்கு வேலை வாங்கினா வேலை வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா டக்குன்னு கொண்டு வரணும். டக்குன்னு கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த கூட்டத்தை ஒடுக்கலாம். யாரு? விஜய் கூட்டத்தை. விஜய் கூட்டத்தை இப்ப என்னாச்சு? இந்த அரசு வக்கீல் போறோம்னு சொல்லிட்டு 80 கோடி ரூபா 100 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும். ஏன்னா புத்தே மாதிரி பேசினீங்க. நான் தான் இந்த மாதிரி காந்தின்னு பேசினீங்க எல்லா பேரும். இந்த 80 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் 80 கோடி. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எம்எல்ஏ பூரா காசு வாங்கிட்டேன். அதிமுக காசு வாங்கிட்டான், பெருந்தொகை வாங்கியிருக்காங்க. அது இப்போ வராது. இவங்க இல்லைன்னா வேற ஆள் வாங்குவாங்க, அது வெடிச்சு வந்துடும். இவங்கெல்லாம் விலை போயிருவாங்களோ அப்படிங்கிறக்காக முன்னாடியே ஒரு கைது, அது இது செந்தில் பாலாஜிக்கு அடைக்கிறது, வைக்கிறது. செந்தில் பாலாஜியை பயமுறுத்தல, அவங்க கட்சி எம்எல்ஏக்களை பயமுறுத்துறாங்க. வேற போயிடாத, பாத்தியா நாங்க வாட்ச் பண்றோம், அதாக்கம் இதாக்கம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பதில் கிடையாது. அவங்க போயிட்டே ஆவாங்க. நீங்கன்னு இல்ல, இந்த எம்எல்ஏ இல்லை, எத்தனை எம்எல்ஏ வந்தாலும் அவங்க தேவைக்கல்ல இருக்கக்கூடிய ஆள் பறந்து போயிட்டே ஆகும். ஏன்னா உங்களோட விஷயம் அவ்வளவுதான். என்ன தியாகம் செஞ்சு நீங்க வந்தீங்க ஆட்சிக்கு? இவங்க தியாகம் செய்யல. 2 பேரும் மோசமான ஆள்னு வச்சுங்க. அதிமுக மோசடி, நான் அதை ஏத்துக்கிறேன். இவங்க தெளிவில்லை, கொலை ரைட்டு ஏத்துக்கிறேன். அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணீங்க? ஆதவர்ஜனா என்ன பண்ணாரு? லாட்டு சீட்டு வித்தாரு. வேற என்ன பண்ணாரு? குஷியானது என்ன பண்ணாரு? பாண்டிச்சேரி சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. விஜய் என்ன பண்ணாரு? நடிச்சாரு. இங்கிட்டு இப்படி பரப்பாரு, இங்கிட்டு 10 பேர் அடிப்பாரு, இங்கிட்டு பரப்பாரு 20 பேர் அடிப்பாரு, வீட்டுல தூங்குவாரு பேசாம. இதை தவிர உங்களுக்கு என்ன? நாட்டு மக்களுக்கு என்ன சேவை செஞ்சீங்க 50 வயசு வரைக்கும்? என்ன சேவை செஞ்சீங்க? உங்களுடைய ஸ்ட்ராங் எங்க இருக்கு? ஏதோ ஒரு பச்சையில நீங்க சினிமா நடிகர் ஓட்டு போட்டா சரியா வருமா? நினைக்கிறேன். சினிமா உலகத்துல இருந்து வரக்கூடிய ஆசைகள் தமிழ்நாடு மட்டும்தான் ஸ்ட்ராங்கா நிக்குது. வேற எந்த மாநிலத்தையும் சினிமா நடிகர் ஓட்டு போடுறது இல்லப்பா. வேற எந்த மாநிலத்தையும் சினிமா நடிகருக்கு இவ்வளவு ஓட்டே போடுறது இல்லை. ஆந்திராவில் ஓட்டு போடுறது இல்லை. ஆந்திராவில தான் என்டி ராமராவ்லாம் வந்தார். யாருமே இப்ப சினிமா உலகத்துல இருந்து எந்த மாநிலத்திலையும் வந்தா ஓட்டே போட மாட்டேன். உன்னுடைய சேவை என்ன, உன்னுடைய நடப்பு என்ன, உன்னுடைய சேவை என்ன, இப்படித்தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீ செய்யல, நல்லா இருக்கா நல்லா இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கா ஓட்ட குத்து போது, என்ன வேணாலும் சரி அப்படின்ட்டு போற ஆளு. அங்க இருக்கக்கூடிய ஆளுக்கு போல என்னையா தெரியும்? ஒண்ணுமே தெரியாதையா, வெட்டியில எதுவுமே தெரியாதையா. கரண்ட் கட்டு ஓவராகதான் கட் ஆகிட்டு, கரண்ட் புல்லு ஓவராகதான் ஆகிட்டு. எந்த விஷயத்திலுமே இல்லை. 10 ரூபா 20 ரூபாய் நீ இன்னும் 20 ரூபா பிராந்திக்கல்ல வாங்கிட்டு இருக்கீங்க. எதை ஒழுங்குபடுத்திருக்கிய? எதப்பா நீங்க ஒழுங்குபடுத்திருக்கிய? நீங்க ஒழுங்குபடுத்த போறிய? நாள் கம்மி, ஆனா அவங்கள ஒழுங்குபடுத்த முடியாது. இப்பயே லஞ்ச லாவணியத்தை நீட்ட ஆரம்பிச்சிட்டிய, கை நீட்ட ஆரம்பிச்சிட்டிய. ஆட்சி அறியேன்னு சொல்றதுக்குள்ள லஞ்ச லாவணியமா? அவங்களாம் 50 வருஷமா ஆட்சியில இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் அதிமுக திமுக 50 வருஷமா ஆட்சியில இருக்கு. அவங்க நீட்டுறது பத்தி ஒண்ணும் இல்ல. அதுதான் ஊழல்னு சொல்லிட்டோமே நம்ம. நீங்க தான் புதுசா வர்றாள், நீங்க ஏன் நீட்டுறீங்க? நீங்க ஏன் நீட்ட விடுறீங்க? இந்த பணம் யாருக்கு போகுது? தெரிஞ்சாகணும்ல. அது 80 கோடி வாங்கினேன்னா மாவட்ட செயலர் வாங்கியிருக்கோம்னு சொல்றாங்க. மாவட்ட செயலர் எப்படி உங்களை அறியா எப்படி வாங்குவேன்? மாவட்ட செயலாளர் அரசு வழக்கறிஞரா போடுறதுக்கு 100 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க. ஆட்ட உங்கள்கிட்ட வந்திருக்கா பணம்? முதலமைச்சர் ஆபீஸ்க்கு வந்திருக்கா அந்த பணம்? நீங்க கட்சி நிதியில சேர்க்கிறீங்களா நீங்க ரகசியமா? எதுவுமே இல்லாம நீங்க பாட்டுக்கு மொட்டையடியாவே போய்கிட்டே இருந்தீங்க. நாங்களாம் கூட்டு போய் மாதிரி பார்ப்போம். அதிமுகவுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். உங்களால சசிகலாவை போட்டாலும் சரி, தினகரனை போட்டாலும் சரி, அந்த மேன் பவர்லாம் சசிகலாவுக்கு கிடையாது, தினகரன் கிடையாது. காலம் முடிஞ்சு வச்சு, வயசாயிருச்சு, பச்சு குறைஞ்சு வச்சு, பவர் குறைஞ்சு வச்சு, அரசியல் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்க ரஜினியை கொண்டாந்தா மட்டும்தான் அந்த சரீர மலை கிட்ட இன்னொரு மலை தூக்கி வச்சாச்சுன்னா சரியாது மலை, அந்த மலை தூக்கி சரி தாங்கிக்கிறோம். அந்த மாதிரிதான் கதை இப்ப நடக்கும். மற்றபடி அண்ணாமலை தூக்கி கொண்டாரு, அதை தூக்கி, இதெல்லாம் சும்மா பொய்.